வெல்கம் டு கிராக் வித் மீ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி சிபிஓ டயர் 1ல் கேட்ட இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஸ்டின் ஃபஸ்ட் செட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி இஸ் அன் இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஆங்கிள் பைசெக்டர், இன்டீரியர் ஆங்கிள் பைசெக்டர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். ஏபிசி அதோட ஆங்கிள் பைசெக்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏலேருந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர் பியில் மீட் பண்ணுது அட் பாயிண்ட்டு டியில். இப்போது இந்த பாயிண்ட் ஏபி அண்டு ஏசியோட லைன் எந்த ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பிடி பை டிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் பார்க்கலாமா? ட்ரையாங்கிள் ஏடி வந்து பைசெக்டர் ஆங்கிள் ஏ ட்ரா பண்ணியாச்சு. டி ஓகே. இப்போது பிடி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் பிடி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அண்ட் பிசி ஈக்குவல் டு 7.5. அதாவது இந்த லைன் ஃபுல்லாக 7.5, இது வரையும் 5னா பேலன்ஸ் 7.5 மைனஸ் 5 வந்து 2.5 இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க? ஏபி இஸ் டு ஏசியோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. டேரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஏபி இஸ் டு ஏசி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பிடி அதாவது 5 டிவைடட் பை டிசி வந்து 2.5. இதை கேன்சல் பண்ணோன்னா 2:1 ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். போட் அண்ட் ஸ்ட்ரீம்லேருந்து இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபார்முலாலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு தெரியும். ஓகேவா? இதான் பேசிக் ஃபார்முலா. இப்போது போட் அண்ட் ஸ்ட்ரீம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 2 புது கான்செப்ட் உள்ளே வரும். டவுன் ஸ்ட்ரீமு, அப் ஸ்ட்ரீம். ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி இருக்கும்னா போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஓகேவா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி இருக்குன்னா போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு போட் ஸ்பீட் மட்டும் வேணும்னா போட் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிவைடட் பை 2. இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இதுவே நம்மளுக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வேணும்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டிவைடட் பை 2. இது எல்லாமே பேசிக் போட் அண்ட் ஸ்ட்ரீமோட ஃபார்முலா. ஓகே, இப்போ கொஸ்டின் பார்த்தலாம். A man wishes to cover 1 kilometer distance in a river water. In still water, he takes 12 minutes to cover it. அதாவது ஸ்டில் வாட்டரில் போட்டோட ஸ்பீட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ போட் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாரு? 1 கிலோமீட்டர். 1 டிவைடட் பை 12 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. டிவைடட் பை 12 மினிட்ஸ். இப்போது இது ஹவரில் கால்குலேட் பண்ணோன்னா டிவைடட் பை 60 பண்ணுவோம். இந்த 60 மேலே போயிடுச்சுன்னா 60 பை 12 கேன்சல் பண்ணோன்னா 5 கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்கும் போட்டோட ஸ்பீடு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் இந்த ஃப்ளோயிங் ரிவர் ஹி டேக்ஸ் 13 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது போட் அதோடைய ஆக்சுவல் ஸ்பீடில் போனாலே 1 கிலோமீட்டரை ரீச் பண்ணுறதுக்கு 12 மினிட்ஸ் போதும். பட் இங்கே 13 மினிட்ஸ் இருக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக அகைன்ஸ்ட் த கரண்ட் போயிருக்கும். அப்போது இது கண்டிப்பாக அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு தான். போட் வந்து கண்டிப்பாக அப்ஸ்ட்ரீமில் தான் போயிருக்கும். அப்போ தான் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். 13 மினிட்ஸ் ஆயிருக்கு. சேம் அதேமாதிரி மினிட்டை வந்து ஹவரில் கன்வெர்ட் பண்ணால் டிவைடட் பை 60. அப்போ இங்கே போட்டால் இங்கே 60 டைரக்ட் கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? த ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளோயிங் வாட்டர். ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரீமோட ஸ்பீட் நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தெரியும், போட்டோட ஸ்பீட் தெரியும். இது நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீட் மட்டும் தேவைப்படுது. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஸ்ட்ரீமை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஈக்குவல் டு போட்டு ஸ்பீடு மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்தால் நம்மளுக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ போட் ஸ்பீட் நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் பார்த்தோமா. மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடாக, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 60 டிவைடட் பை 13. இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 13 × 5 65. 65 மைனஸ் 60 5 பை 13 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஓகே, the base of the parallelogram is twice its height if the area of the parallelogram is 338 centimeter square. Find its height. இப்போது ஏரியா ஆஃப் பேரலோகிராம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இப்போது பேஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பேஸ் வந்து ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போது அதோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏரியா நமக்கு தெரியும். ஏரியா ஈக்குவல் டு 338 ஈக்குவல் டு நம்மளுக்கு பேஸ் வந்து ட்வைஸ் த டைம் ஆஃப் ஹெச்ன்னு சொல்லிட்டாங்க. ஹெச் இன்ட்டு அந்த ஹெச் அப்படியே எழுதுரும். இப்போ என்ன வரும்? 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 1s are 12, 6 are 9, 169 ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 13 ஸ்கொயர் தானே நம்மளுக்கு 169. அப்போது 13 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ரேஷியோவிலேருந்து 57% ஆஃப் ரனிதாஸ் வீக்லி இன்கம் இஸ் ஈக்குவல் டு 76% ஆஃப் பாஸ்கர்ஸ் வீக்லி இன்கம். அதாவது 57% ஆஃப் ரனிதா ஆர்னு வச்சுப்போம் ஈக்குவல் டு 76% ஆஃப் பாஸ்கர் பின்னு வச்சுக்கலாம்.
ஓகேவா? இங்கே பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். ஸோ ரணிதாவும் பாஸ்கருக்கும் ஆன ரேஷியோ 76/57 ரேஷியோவாக இருக்கும். கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் ரணிதாஸ் வீக்லி இன்கம் வாஸ் ரெடியூஸ்டு பை 400 while பாஸ்கர்ஸ் வீக்லி இன்கம் டிட் நாட் சேஞ்ச், த ரேஷியோ ஆஃப் வீக்லி இன்கம் ஆஃப் ரணிதா அண்ட் பாஸ்கர் ரெஸ்பெக்டிவ்லி would have been 6:5ன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரேஷியோவை நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 77x மைனஸ் இவரோட ரேஷியோவில் இருந்து இவரோட ஆக்சுவல் வீக்லி இன்கம்லேருந்து 400 மைனஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? 400 மைனஸ் பண்ணிவிட்டு பாஸ்கரோட ரேஷியோ அப்படியே வச்சா என்ன வருது? ஃபைனல் ரேஷியோ 6:5ன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 76 × 5 × xன்னு இருக்குமா? மைனஸ் 400 × 5 வந்து 2000 ஈக்குவல் டு 6 × 57x. கரெக்டாக? இப்போ 2 டேபிள் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. இது அடிச்சனா 3 டைம்ஸு, இது அடிச்சனா ஒரு 1000, இது அடிச்சனா ஒரு 36 வருமா? 338 வரும். கரெக்டாக? இப்போ 38 × 5 என்ன வருது? 38 × 5 பண்ணால் ஒரு 150, ஒரு 40, ஒரு 190 வருது. 190x மைனஸ் 1000 ஈக்குவல் டு 57 × 3. இது ஒரு 150, ஒரு 21, 171 வருது. 171x. இப்போ இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? ஒரு 19 வருதா? 19, ஆமாம். 19x ஈக்குவல் டு இந்த 1000 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1000. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும்? 1000 டிவைடட் பை 19 இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க? யாரோட இன்கம்? பாஸ்கரோட வீக்லி இன்கம் கேட்குறாங்க. பாஸ்கரோட ரேஷியோ என்னது? 57 தெரியும். 57xன்னு எடுத்துருக்கோம். கரெக்டாக? அப்போது 57 எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அப்போ பாஸ்கரோட வீக்லி இன்கம் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 57 × 1000 டிவைடட் பை 19க்கு ஈக்குவலாக இருக்கும். 19 3s are 57. அப்போ பாஸ்கரோட வீக்லி இன்கம் பி ஈக்குவல் டு 3000க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, எக்ஸாம் பார்த்துடலாம். ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன கான்செப்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொசெக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு செக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதெல்லாம் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகே, இது 3 ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்ம சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா. இப்போது இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இப்போ இந்த மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அப்போது பேலன்ஸ் இருக்கிறது 1 + tan ஸ்கொயர் தீட்டா வேல்யூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் சேம் லைக் காட் ஸ்கொயர் தீட்டா வரும். அதாவது காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டான்னு எழுதலாம். அப்போது 1/tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அப்போது 1 + காட் ஸ்கொயர் தீட்டா, இந்த காட் ஸ்கொயர் தீட்டா இங்கே வந்துருச்சுன்னா இதை காட் ஸ்கொயர் ஏன்னு எழுதணும்னா இப்போது 1 + காட் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவாக இருக்குமா? சேம் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவாக இருக்கும். கரெக்டாக? இப்போது செக் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1/காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை 1/சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இப்போ இதை நம்ம காஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1. கீழே டினாமினேட்டரில் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். கரெக்டாக? இப்போது இதை நல்லா பாருங்கள், ஆப்ஷன்ஸை பாருங்கள், எல்லாமே பவர் 4ல் இருக்குது. இப்போது இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? இப்போது இந்த காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம 1 - சைன் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 1/ ஆல்ரெடி ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது இன்ட்டு 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணனா ஈக்குவல் டு 1/ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் பவர் 4 தீட்டாவாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 1/sin ஸ்கொயர். ஓகே, தீட்டாக்கு பதிலாக நம்ம ஏன்னு வச்சுருக்கோம். அப்போது sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் மைனஸ் sin பவர் 4a தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, ரமணா பர்ச்சேஸ்ட் ரா மெட்டீரியல் ஃபார் certain price to manufacture a product. Okay. However, owning a shortage of labor, 22.5% of the raw material could not be utilized and got wasted. இப்போது ஒரு ரமணன்றவர் வந்து ஒரு 100 பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு பொருளோட வேல்யூ 1 ரூபா. ஸோ 100 பொருளோட வேல்யூ 100 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 100 பொருளில் 22.5% வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு.
22.5% வேஸ்ட்டாக போயிடுச்சு. பட் ஆக்சுவலாக ஒரு 100 rupees ஆல்ரெடி செலவு பண்ணிட்டார். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 77.5. 100ல் 22.5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 77.5 இருக்கும். கரெக்டாக? இந்த 77.5ல் 80% என்ன பண்ணுறாங்க, இந்த 80% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ண அந்த 80%ல் ஆடட் அஸ் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஒரு ரா மெட்டீரியலை வாங்கி அதிலிருந்து ஒரு பொருளை உருவாக்குறாங்க. அதுக்கான காஸ்ட் என்ன ஆகுதுன்னா இதோட 80%ன்னு சொல்கிறாங்க. இதோட 80%னா 80/100. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 4/5ன்னு வருமா? 4/5. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1s are 2 5s are பாயிண்ட்டு, இன்னொரு 2 5s are வரும். அப்போது 15.5 × 4. 15 × 4ஓட வேல்யூ 60 ப்ளஸ் 0.5 × 4ஓட வேல்யூ 2. அப்போ நம்மளுக்கு 62ன்னு வரும். இப்போ டோட்டலாக அவருக்கான செலவு ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா கொடுத்து ரா மெட்டீரியல் வாங்கியிருக்காரு, ப்ளஸ் ஒரு 62 rupees அந்த பொருளை உருவாக்குறதுக்கு காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 62 rupees செலவு பண்ணி இப்போ டோட்டலாக 162 rupees செலவு பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் ராமன் குட் செல் இஸ் ப்ராடக்ட் அட் அ ப்ரைஸ் டு ஏர்ன் அன் ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப் 20%. அதாவது இந்த 162ல் இருந்து அவருக்கு 20% லாபம் வேணும். அப்போது 120 டிவைடட் பை 100ன்னு எழுதலாமா? இதுதான் என்னது நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். கரெக்டாக? இந்த விலையில் விற்றா தானே அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆஃப்டர் ஆஃபரிங் 20% ஆஃப் டிஸ்கவுண்ட்டு. இப்போது அவர் இதிலிருந்து எவ்வளவு அதிகமாக ப்ரைஸை கோட் பண்ணிவிட்டு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவருக்கு 20% லாபம் வரும்னு கேட்குறாங்க. அப்போது மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து அவர் 20% டிஸ்கவுண்ட் தந்தால் அவருக்கு செல்லிங் ப்ரைஸ் இவ்வளோவா இருக்கும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? இப்போ இதுவும் செல்லிங் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். சேம் லைக் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கல்குலேட் பண்ணலாம், இந்த செல்லிங் ப்ரைஸை எடுத்துகிட்டு 162 இன்ட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 6/5ன்னு வரும், ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 4/5 வரும். கரெக்டாக? இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ இது டிவைடட் பை 4 வந்துடும். 162 இன்ட்டு 6 டிவைடட் பை 4. இது அடிச்சோன்னா 3, இது ஒரு 2 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 81. அப்போது பேலன்ஸ் 81 × 3 இருக்குமா? இப்போ என்ன இருக்கும், 81 × 3 243 இருக்கும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணோம், ஆக்சுவலாக டோட்டல் ரா மெட்டீரியல் தானே கேட்குறாங்க. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்? 100 times 100 rupeesக்கு வாஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். இதிலிருந்து எத்தனை டைம்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸு எத்தனை டைம்ஸ் அதிகமாக இருக்குது? 2.43 டைம்ஸ் அதிகமாக இருக்கா? ஏன்னா இவ்வளோ வச்சுருக்காங்க, டிவைடட் பை 100 பண்ணால் நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ்னு தெரிஞ்சிடும். இப்போ இதை நம்ம 20 கேன்சல் பண்ணால் 2 பாயிண்ட் உள்ளே வரும். அப்போது 2.43 டைம்ஸ் அதிகமாக மார்க்கெட் ப்ரைஸ் செட் பண்ணியிருப்பார். அப்போ தான் அவருக்கு 20% லாபம் கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். A train covers 60 km at a speed of 80 km/h, 100 km at a speed of 90 km/h and another 140 km at a speed of 120 km/h. Find the average speed ன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு 60, நெக்ஸ்ட்டு ஒரு 100 km, நெக்ஸ்ட்டு ஒரு 140 km. டோட்டலாக 60 ப்ளஸ் ஒரு 100 160 200 300 km ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டைம் ஃபஸ்ட்டு இந்த 60 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கும்? அப்போது நம்மளுக்கு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு எவ்வளோ? 60 டிவைடட் பை 80. இதுதானே டைம் டேக்கன் ஃபார் 60 km. இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 3/4 வரும். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 ப்ளஸ் இன்னொரு டைமு ஒரு 100 கிலோமீட்டரை 90 km/h கிராஸ் பண்ணியிருந்தால் அது வந்து ஒரு 10/9 வந்திருக்கும். சேம் லைக் இந்த 140 கிலோமீட்டரை 120 km/h கிராஸ் பண்ணியிருந்தால் எவ்வளோ டைம் ஆகிருக்கும்? 7/6 வந்திருக்குமா? 7 டிவைடட் பை 6. கரெக்டாக? இது வந்து 4. இப்போது இந்த 496க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 72 36 வருமா? இந்த 300 டிவைடட் பை 3 டிவைடட் பை 4 ப்ளஸ் 10 டிவைடட் பை 9 ப்ளஸ் 7 டிவைடட் பை 6. இதுக்கு டோட்டலாக நம்ம எல்சிஎம் 36 எடுக்கலாம். 36 டிவைடட் பை 36 பண்ணுறோம். இந்த 36 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 36 மேலே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? 300 × 36. இப்போது பாருங்கள்,
இந்த 36 ஃபஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இது 4ஆல் கேன்சல் ஆகிடுமா? 4ஆல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 9 வருமா? 9 3s என்ன வரும்? 27 ப்ளஸ் இந்த 36 மறுபடியும் இங்கே மல்டிப்ளை ஆகுமா? மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன வரும்? இது 9ஆல் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் 4 இருக்குமா? அப்போது 10 4s are 40 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த 36 இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா 6 6 are 36 பேலன்ஸ் 6 இருக்கும். 6 7s are 42 இருக்கும். இப்போ இதை டோட்டலாக ஆட் பண்ணால் 300 into 36 டிவைடட் பை ஒரு 40 82 109 வருதா? 109 வருது. கரெக்டாக? இப்போ என்ன கேட்குறாங்க? அப்ராக்சிமேட் வேல்யூ தானே கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் இன்டீஜர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நியரஸ்ட் இன்டீஜர் அப்போ நம்ம ஆக்சுவல் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சா போதும். அப்ராக்சிமேட்டாக இதை கேன்சல் பண்ணோன்னா ஒரு 36 into 3 என்ன வரும்? 36 into 3 108 வருமா? 108. அப்போது ஒரு 3.0 பேலன்ஸ் ஒரு 1 மறுபடியும் ஒரு 0 மறுபடியும் ஒரு 3 டைம்ஸ் வருமா? அப்போது 3.03 வருது. இதை டோட்டலாக கேன்சல் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். இப்போ வெறும் 3ஆல் நம்ம மைனஸ் பண்ண என்ன வரும்? 100 வரும். பட் ஆனால் 3ஐ விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இது கண்டிப்பாக 100 விட கொஞ்சமாக கம்மியாக இருக்கும். 100 விட நம்மளுக்கு ஆப்ஷனில் எது கம்மியாக இருக்குது? 99 தான் இருக்குது. அப்போது இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இது 100 விட ரொம்ப கம்மியாக இருக்குது, இது 100 விட ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கான ஆப்ஷன் 99 தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A shopkeeper offers 3 schemes of discount to his customer. Which of the following scheme will fetch the minimum discount என்னன்னு கேட்குறாங்க. மினிமம் டிஸ்கவுண்ட் யாருக்கு ஃபேவராக இருக்கும்? ஷாப் ஓனருக்கு ஃபேவராக இருக்கும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டை நம்ம எப்படி பண்ணுவோம்? X% ப்ளஸ் Y% மைனஸ் XY by 100. கரெக்டாக? ஓகே, இப்போது எக்ஸ் எது எக்ஸ், இது ஒய். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது? ஒரு 51 வருதா? 51 மைனஸ் 24 into 27 டிவைடட் பை 100. கரெக்டாக? 24 into 27 எப்படி எழுதலாம்? 20. சரி, ஓகே, அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணலாமா? அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணால் இது ஒரு 4 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ் வரும். கரெக்டாக? ஏன்னா இது 25 எடுத்துக்கிட்டோன்னா 4.0 சம்திங் போகும். இப்போ இந்த 4 நம்ம எடுத்துக்கிட்டு இதை கேன்சல் பண்ணால் ஒரு 28னா ஒரு 7 டைம்ஸ் வருதா? அப்போது இதை வந்து நம்ம ஒரு 7 டைம்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போது 51 மைனஸ் 7 என்ன வருது? ஒரு 43% அப்ராக்சிமேட்டாக டிஸ்கவுண்ட் தந்திருப்பாங்க. நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்கல, அப்ராக்சிமேட்டாக ஒரு 43% டிஸ்கவுண்ட்டு ஃபஸ்ட்டு இதில். நெக்ஸ்ட்டு பை 5 get 3 ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டிஸ்கவுண்ட் எவ்வளோ தராரு? 3 டிஸ்கவுண்ட் தராரு. டோட்டலாக அவருக்கான செலவு 5 + 3 8. கரெக்டாக? 8 into 100 பண்ணால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வேல்யூ கிடச்சிரும். இது 800ஆல் அடித்தா 12.5. இந்த 12.5 into 3 வந்து ஒரு 37.5 37.5% டிஸ்கவுண்ட் தந்திருப்பார். நெக்ஸ்ட்டு பை 6 and get 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆக்சுவலாக அவருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட், எத்தனை ஷர்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க? நம்ம ஷர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 4 ஷர்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு 4. அவர் வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காரு? 10 கொடுத்துருக்காரு. அப்போது டிவைடட் பை 10 into 100 பண்ணால் என்ன வருது? 40% டிஸ்கவுண்ட்டு. இருக்கிறதுலையே அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுத்தது இதில், இருக்கிறதுலையே லீஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் கொடுத்தது பி ஆப்ஷன். அப்போ என்ன கேட்குறாங்க? மினிமம் டிஸ்கவுண்ட் தானே கேட்குறாங்க. நம்மளுக்கான ஆப்ஷன் பியில் தான் மினிமம் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து ஃபஸ்ட்டு ஏ கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் அலோன் இன் 200 days. அதாவது ஏ வந்து 200 days கம்ப்ளீட் பண்ணுவார். வைல் பி கேன் கம்ப்ளீட் த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் அலோன் இன் 100 days. பி வந்து அதை 100 daysலேயே முடிச்சிருவார். அப்போ அவரோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? எல்சிஎம் 200, இவரோட எஃபிஷியன்சி 2, இவரோட எஃபிஷியன்சி 1. கரெக்டாக? இன் எவ்ரி 3 day சைக்கிள் போத் ஏ அண்ட் பி ஒர்க் ஆன் day 1. அதாவது ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு, ஃபஸ்ட்டு டே 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க? இவர் ஒரு 2 ஒர்க் முடிச்சிருப்பார், இவர் ஒரு ஒர்க் முடிச்சிருப்பார். அப்போ டோட்டலாக 3 ஒர்க் முடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு டே. நெக்ஸ்ட்டு செகண்ட் டே அன்னைக்கு யார் மட்டும் ஒர்க் பண்ணுறா? ஏ ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் day 2. அப்போது ஏ வந்து வெறும் செகண்ட் டே அன்றைக்கி ஒரே ஒரு ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். day 3 தேர்டு டே வந்து யார் ஒர்க் பண்ணுறா? day 3 அன்றைக்கி வெறும் பி மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாரு. பியோட எஃபிஷியன்சி என்ன? 2. அப்போது தேர்ட் டே அன்றைக்கி 2 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போது அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் கண்டினியூ டில் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 3 நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது? 3 + 2 5 6 ஒர்க்கு. அப்போது 3 daysல எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது? 6 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும்? டோட்டல் ஒர்க் இங்கே இருக்குது 200 ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டாக? இப்போது இந்த 3 days இப்போது ஒரு இன்ட்டு 30 பண்ணோன்னா என்ன ஒரு 180 வருமா? இது ஒரு இன்ட்டு 30 பண்ணோன்னா 180 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ப்ளஸ் இங்கே இன்ட்டு 30 பண்ணுறதால இங்கே ஒரு இன்ட்டு 30 பண்ணோன்னா ஒரு 90 days ஆகிருக்கும்.
இன்னும் பேலன்ஸ் நம்மளுக்கு ஒரு 20 டேஸ் இருக்குது. சரி, பேலன்ஸ் இன்னும் 20 ஒர்க் இருக்குது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு 3 நாள் ஆட் பண்ணுறோமா? நெக்ஸ்ட் ஒரு 3 நாள் ஆட் பண்ணால் இது ஒரு 93 டேஸ் ஆகும். 3 நாள் எத்தனை ஒர்க்கு? 6 ஒர்க் ஆகும். மறுபடியும் ஒரு 186 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 3 நாள் ஒரு 196ன்னு எடுத்தோன்னா இன்னொரு 6 192 தானே? ஆமாம், 192 கம்ப்ளீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 3 நாள் எடுத்தோன்னா ஒரு 99. அப்போ எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கும்? ஒரு 6 ஆட் பண்ணால் 198 வந்துடும். இப்போது நெக்ஸ்ட் டே இது வரையுமே 3 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 4th டே, அதாவது ஒரு 100th டே யார் வருவா? A and B 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. ஆக்சுவலாக அவங்க 3 ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவை 200க்கு இன்னும் 2 ஒர்க்கு தான் தேவை. அப்போது இன்ட்டு 2/3 நம்மளுக்கு இருந்தால் போதும். சேம் லைக் இங்கேயும் 2/3 பண்ணுறோம். அப்போது 99 இன்ட்டு 2/3 தான் நம்மளுக்கான ஒர்க்கிங் டேஸ். 99/2/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்த்துடலாம். In a 12 liter of solution of acid and water containing 30% of the acid, how much water in liter must be added to get a solution having 20% of the acid? இப்போது ஒரு 12 லிட்டர் சொல்யூஷனில் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கு? 30% ஆசிடும், பேலன்ஸ் இருக்குது 70% வந்து வாட்டரும் இருக்குது. கரெக்டாக? இப்போது how much water must be added to get a solution having 20% of the acid? இந்த 100% தானே நம்மளுக்கு இந்த 12 லிட்டர்ஸு. அப்போது இந்த 30% ஆஃப் ஆசிடு மொத்தம் எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிக்கலாமா? இப்படி பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு 0. அப்போது இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 12 × 3 / 10 இருக்குமா? டிவைடட் பை 10. இது 5 ஆறு, இது 6 ஆறு, இது ஒரு 18 / 5. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 3.6 லிட்டர்ஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போது டோட்டல் ஆசிடோட அது 3.6 லிட்டர்ஸ். கரெக்டாக? இப்போ நியூ சொல்யூஷனில் நம்மளுக்கு ஆசிட் எதுவுமே ஆட் பண்ணலை. அப்போது இது வந்து ஒரு 20% ஆகிடுச்சு. இப்போது இந்த 3.6 லிட்டர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? 20%ன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போது எத்தனை லிட்டர் ஆட் பண்ணியிருந்தா இது 100? இப்போது இதோட 100% கண்டுபிடிச்சிருந்தா டோட்டல் லிட்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருமா? இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் இன்ட்டு 5 = 100. இப்போ இந்த ஒய்யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y ஈக்குவல் டு 3.6 × 5 வருமா? இப்போ 3.6 × 5 என்ன வரும்? ஒரு 15, ஒரு 0.3, ஒரு 18 லிட்டர்ஸ் வரும். இப்போ ஆக்சுவலி 12 லிட்டராக இருந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆயிருக்கு? 18 லிட்டர்ஸ் ஆயிருக்கு. கரெக்டாக? அப்போ டோட்டலாக எத்தனை லிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க? 6 லிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. 6 லிட்டர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆசிட் 20%ஆக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். What is the total surface area of the cone whose radius is r/4 and slant height is 4/4 LR? ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கோனோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போது கோனோட வால்யூம் எப்படி இருக்கும்? 1/3 πr²h ஈக்குவலாக இருக்குமா? இதுவே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனு πrl ஈக்குவலாக இருக்கும். இதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா πr × l+r ஈக்குவலாக இருக்குமா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து r/4, ஸ்லாண்ட் ஹைட் வந்து 4Lன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ டேரெக்டாக நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு π × r. நம்மளுக்கு ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? r/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைடட் இன்ட்டு r / 4 இன்ட்டு l+r. நம்மளுக்கு எல்லோட வேல்யூ 4Lன்னு கொடுத்துருக்காங்க ஸ்லாண்ட் ஹைட்டு, ப்ளஸ் ஆரோட வேல்யூ r/4. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 4 மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ ஈக்குவல் டு 5 r இன்ட்டு இந்த 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் டிவைடில் 2 கேன்சல் ஆகிடும். வெறும் L மட்டும் இருக்கும். ப்ளஸ் r/4 × 4 16 இருக்கும். இதுதான் அப்போது நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ட்ரிக்னாமெட்ரியிலிருந்து tan t + cot t = 1. ஒன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 1/sin t + cos t என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது நம்ம tan θவை எப்படி எழுதலாம்? ஓகே, டீயை வந்து நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். tan θவை நம்ம எப்படி எழுதலாம்? sin θ / cos θன்னு எழுதலாமா? ப்ளஸ் cot θவை cos θ / sin θன்னு எழுதலாம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? 1க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா sin² θ + cos² θவோட வேல்யூ 1 டிவைடட் பை sin θ cos θன்னு இருக்குமா? ஈக்குவல் டு 1 இருக்கும். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா sin θ cos θவோட வேல்யூ என்னது? இன்ட்டு cos θவோட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு.
இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, sin θ ப்ளஸ் காஸ் θ 1/sin θ ப்ளஸ் காஸ் θ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம sin θ ப்ளஸ் காஸ் θவை ஸ்கொயர் பண்ணுவோமா? சும்மா ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது, sin a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வருமா, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போது sin ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θவோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு தெரியும், ப்ளஸ் 2ab வரும். அப்போ 2 sin θ காஸ் θ அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ ஈக்குவல் டு நம்மளுக்கு sin θ காஸ் θவோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். அப்போது 1 ப்ளஸ் 2ஓட வேல்யூ, இந்த வேல்யூ மொத்தமே 1 ஆகிடுச்சுன்னா அப்போது 1 ப்ளஸ் 2ஓட வேல்யூ 3 இருக்கும். sin θ ப்ளஸ் காஸ் θ தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஈக்குவல் டு 3 இருக்கும். இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தனா ரெண்டு சைடும், அப்போது sin θ ப்ளஸ் காஸ் θவோட வேல்யூ √3 இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 1/sin θ ப்ளஸ் காஸ் θ கேட்குறாங்க. அப்போது 1/sin θ ப்ளஸ் காஸ் θவோட வேல்யூ 1/√3 இருக்கும். இதுதான் ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A chord of length of a chord made on a arc of a circle is equal to radius of a circle. ஓகே, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் கார்டு ஒன்று இருக்குது, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போது இது 6 இருந்தால் இது ரேடியஸ் 6, இதுவும் ரேடியஸ் 6, இந்த கார்டோட லென்த்தும் 6ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்க்னா என்னது, மைனர் ஆர்க், இதுதானே கேட்குறாங்க. அந்த லென்த் ஆஃப் ரேடியஸ் கவர் பண்ண ஆர்க் கேட்குறாங்க. அப்போது இதிலிருந்து இது வரையுமான ஆர்க்கோட லென்த் என்னன்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. கரெக்டாக? நம்மளுக்கு 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட எல்லா சைடோட வெர்டெக்ஸ்லேருந்து என்ன ஆங்கிளில் மேக் பண்ணும், 60 டிகிரி மேக் பண்ணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ரேடியஸ் வந்து இது 21ன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் 21, இதுவும் 21, இதுவும் 21. இப்போ ஆர்க் கேட்குறாங்க. இப்போது ஆர்க் லென்த் ஃபார்முலா என்னது, θ/360 × 2πr. இதுதானே நம்மளுக்கான ஆர்க் லென்த் ஃபார்முலா. θ நம்மளுக்கு என்ன தெரியும், 16 தெரியும். 60 / 360 × 2 பை வந்து நம்ம 22/7 எழுதலாம். ஆரோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 21ன்னு தெரியும். கரெக்டாக? இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், 6r வருமா? இதை நம்ம அடித்தோன்னா 3r, 7 3s are 21, 21 கேன்சல். அப்போது ஆர்க் லென்த்து 22 தான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் போயிடலாம். In an election, 12% of the voters in the voter list did not cast their vote, whereas 84 voters cast their ballot paper blank. There were only 2 candidates, Ramayaga and Shravana. The winner, Ramagya, was supported by 54% of all the voters in the voter list. Okay, he got 1456 more votes than its rival Shravan. Find the total number of voters in the voters list. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம மொத்தமாக ஒரு 100% இருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக 100% தான் இருப்பாங்க. அதில் 12% என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டே போடலை. கரெக்டாக? இப்போது whereas 84 voter cast their ballot blank. Okay, there were only 2 candidates, Ramayaga and Shravan. The winner got support by 54% of the all the voters in the list. இந்த லிஸ்ட்டில் மொத்தமாக 54% வின்னர் மட்டும் வாங்கியிருக்கார். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு 68 போச்சுன்னா ஒரு 66 அப்போது பேலன்ஸ் 34 இருக்குமா? கரெக்டாக? 34%. இந்த 34% லூசர், இவர் வந்து வின்னரு. இந்த 34% லூசர் வாங்கியிருப்பாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. பிகாஸ் இந்த 34க்குள்ளே தான் இந்த 84 மெம்பர்ஸ் வந்து ஓட் வந்து பிளாங்க் பேப்பராக விட்டுருக்காங்க. கரெக்டாக? இந்த 34% உள்ள தான் இந்த பிளாங்க் ஓட்டர்ஸும் இருப்பாங்க, லூசரும் இருப்பார். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம், இந்த 84 மெம்பர்ஸுமே யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா லூசருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு டோட்டல் டிஃப்ரென்ஸில் கம்மியாகும். கரெக்டாக? கண்டிப்பாக இவர் வந்து வின்னர் ஆக போகிறது இல்லை இந்த 84 தர்றதால. அதுக்கு ஆக்சுவலாக என்ன ஆகும்னா அவங்களோட டிஃப்ரென்ஸில் கம்மியாகும். கரெக்டாக? இப்போ இந்த 84 மெம்பர்ஸுமே லூசருக்கு ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த லூசர் மொத்தமாக
34% வாங்கினாருன்னு சொல்லிடலாமா? இந்த லூசர் மொத்தமாக 34% வாங்கினாருன்னு சொல்லிடலாம். அப்போது இவங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் தானே இது. இப்போது வின்னருக்கும் லூசருக்குமான டிஃப்ரென்ஸ் தானே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வருது, 54 - 34ஓட வேல்யூ 20%ஓட வேல்யூ என்னது 1456 மைனஸ், ஏன்னா இந்த 84மே யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, லூசருக்கு ஓட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டோம். அப்போ -84 எடுத்துக்கணும். இப்போ -84 பண்ணனா என்ன வருது, ஒரு 2 ஒரு 15ல் 8 போச்சுன்னா ஒரு 7 3 1. இந்த 20% தான் 1372 இருந்தால் 100%, அதாவது இந்த 100% எவ்வளவா இருக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த பர்சன்டேஜ் இது 20 × 5 மொத்தமாக கேன்சல் ஆகிடும். எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா 1372 × 5 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10, 35 36 15 18 1 5 6. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 6860 தான் நம்மளுக்கான ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் தி ஓட்டர்ஸ் லிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம். How many meter of cloth will be required to make an conical tent, the radius of whose base is 21 meter and height is 28 meter? ஓகே, எத்தனை மீட்டர் கிளாத் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கோன் எடுத்துப்போம். ஒரு கோன் இருக்குது. எதுலேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஒரு ரெக்டாங்கிளை மடக்கி ஒரு கோனாக இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ரெக்டாங்கிளோட வித் என்னவாக இருக்குது, 5ஆக இருக்குது. லென்த்து தான் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக ஹவு மெனி மீட்டர்ஸ் ஆஃப் லென்த்து, எவ்வளோ லென்த்து வரும்னு கேட்குறாங்க. இப்போது இந்த கோனோட ஹைட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட்டு 28 மீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சேம் லைக் பேஸ் ரேடியஸ் வந்து 21ன்னு சொல்லியிருக்காங்க. 21 கரெக்டாக. இப்போது இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குமா? கரெக்டு தானே? ஏன்னா இது தானே ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு வர்றப்போ இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும், அதாவது கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் திஸ் கிளாத்தாக இருக்குமா? இப்போ இந்த கிளாத்தோட டோட்டல் ஏரியா என்னவாக இருக்கும், 5 × L இருக்குமா? ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது, πr/L. நம்மளுக்கு ஹைட்டு தான் தெரியும். L வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு L. இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், இது ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். 21 28 இது ட்ரிப்ளெட் தானே, 7 × 3 இது வந்து ஒரு 7 × 4. அப்போது இது கண்டிப்பாக 7 × 5ஆக தான் இருக்கும். 3 4 5ன்றது ட்ரிப்ளெட். அப்போது 7 × 5. எல்லோட வேல்யூ நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட் 35 மீட்டர்ஸ். ஓகே, இப்போது ஃபார்முலா படி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து π, அதாவது 22/7. ஆரோட வேல்யூ 21, எல்லோட வேல்யூ 35. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணால் ஒரு 7 டைம்ஸ் இந்த 7 7 கேன்சல் ஆகிடும். அப்போ L ஈக்குவல் டு 22 × 21. 21 ஸ்கொயர் பண்ணால் 441 + ஒரு 1. அப்போது 462 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். sec 6a = cosec a - 29 degree where 2a is an acute angle, then the measure of angle a ன்னு கேட்குறாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி when angle a ப்ளஸ் ஆங்கிள் பியோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா செக் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கொசெக் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். லைக்
சேம் லைக் sin A எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா cos Bக்கு ஈக்குவலாக இருக்கும். சேம் லைக் tan A ஈக்குவல் டு cot Bக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ரொவைடட் A ப்ளஸ் பியோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சேம் லைக் sec A இதை வந்து இந்த 6Aன்றதை நம்ம காமனாக ஏன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு cosec B இதை வந்து மொத்தமாக பின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 6A ப்ளஸ் A மைனஸ் 29 எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 7A ஈக்குவல் டு இந்த மைனஸ் 29 இங்கே போச்சுன்னா என்ன வரும்? ஒரு 119 வருமா? இதை டோட்டலாக நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1s are ஒரு 4 17 டைம்ஸ் வரும். அப்போ ஏவோட வேல்யூ 17 டிகிரி. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம் பார்த்துடலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் தேவைப்படுது. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி பாயிண்ட் P is a point on AB such that PB is to AP equal to 3/4. PQ is parallel to ACன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு லைன் எடுத்துப்போம். PQ is parallel to AC. இப்போ என்ன சொல்கிறாங்க? இதை வந்து நம்ம PQ is parallel to ACயாக இருந்தால் அப்போ இது Bயாக இருக்கும். கரெக்டாக? இது ரெண்டும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. இப்போ முன்னாடி கொஸ்டின் பார்க்கலாமா? பிபியோட ரேஷியோ 3ஆக இருக்குது, ஏபியோட ரேஷியோ 4ஆக இருக்குது. அப்போது தேல்ஸ் தியரம் படி இதோட ரேஷியோ 3ஆக இருக்கும். இதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இது ரெண்டுத்தோட கம்பைன்ட் ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது மொத்தமாக 7ஆக இருக்கும். ஓகே, அக்கார்டிங் டு தேல்ஸ் தியரம். இப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப் ஏஆர் அண்ட் கியூஎஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு பிசின்னு சொல்கிறாங்க. இப்போது பிசி லைனை நம்ம ஜாயின் பண்ணோம். பிசி லைனை ஜாயின் பண்ணால் என்ன சொல்கிறாங்க? ஏஆர் பர்பெண்டிகுலர் டு பிசின்னு சொல்கிறாங்க. சேம் லைக் கியூஆர் பர்பெண்டிகுலர் டு ஏசின்னு சொல்கிறாங்க. ஏஆர் கியூஎஸ்ஸா? ஓகே, கியூஎஸ் பர்பெண்டிகுலர் டு பிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? கியூஎஸோட வேல்யூ 9ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட வேல்யூ கேட்குறாங்க. லென்த் ஆஃப் ஏஆர் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? இது 90 டிகிரியில் மேக் பண்ணுது, இதுவும் 90 டிகிரியில் மேக் பண்ணுது. இப்போது ரெண்டு பர்பெண்டிகுலர் லைனை ஒரு லைன் கட் பண்ணிச்சுன்னா இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சேம் லைக் இது ரெண்டு லைனும் நம்மளுக்கு பேரலல்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த இசட் ஃபார்ம் ஆகுதுல்ல. சேம் லைக் இந்த இசட், இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடு என்ன ஆயிடுச்சு? இந்த ஏஆர்சியோட இந்த ஆர் வந்து 90 டிகிரி. சேம் லைக் பிஎஸ்கியோட இந்த எஸ்ஸோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமு. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ட்ரையாங்கிளோட சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட் இருக்க 3 டிவைடட் பை இந்த பர்பெண்டிகுலருக்கு ஆப்போசிட் இருக்க 7 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த சிங்கிள். இப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக, அப்போ இதுக்கு ஆப்போசிட் இருக்க 9 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த சிங்கிள் இதுக்கு ஆப்போசிட் தானே எடுத்திருக்கோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? ஏஆர் தான் இருக்குது. ஏஆர் இங்கே வந்துடும். இப்போ இதை நம்மளுக்கு கேன்சல் பண்ணோம்னா ஏஆரோட வேல்யூ கிடச்சிரும். இது 3 3s are ஏஆர் ஈக்குவல் டு 7 3s are 21 இருக்கும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, இன்றைக்கான சம்ஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு செகண்ட் செட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.